உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போன தடவை நீ பக்கத்துல உட்கார்ந்ததுனாலதான் லாரியில போய் மோதி ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்ப திரும்பி நீ பக்கத்துல உட்கார்ந்து நான் திரும்பி லாரியில போய் மோதி ஆக்சிடென்ட் ஆகணுமா? பின்னாடி அவ்வளவு இடம் காலியா தானே இருக்கு. போய் அங்க உட்காரு. இத்தனை நமக்கு எத்தனையோ பேரை போட்டு தள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முதல் தடவையா இப்படி ஒரு அழகான பொண்ணை போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்றவங்களை மட்டம் பண்ணுறப்ப அவங்கள மூஞ்சிகளை பார்த்தாலே உடனே மட்டம் பண்ணணும்னு தோணும். ஆனால் இவளை பார்த்தா அப்படி தோண மாட்டேதுண்ணா. ஆமாம் தல, பேசாமல் மட்டை பண்ணாமல் விட்டுருவோமா? டேய், மூளையை கடன் கொடுத்த முட்டா போயில, நான் அப்படி சொல்லடா. போன தப்பா அவளை போனப்போ மிஸ் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப அவளே வந்து காட்டில் மாட்ட போகிறா. நீ எதுக்குன்னு நினைக்கிற? தெரியல தல. டேய், கடவுள் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்காண்டா. இப்படி ஒரு அழகான பொண்ணை உடனே போட்டு தள்ளக்கூடாது. அவளை அனுபவிச்சுட்டு அப்புறமா போட்டு தள்ளுங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லை? ஆமாம் தல. இது வரைக்கும் ரத்தத்தை மட்டும்தான் பார்த்துருக்கோம். முதல் தடவையா மொத்தத்தையும் பார்த்துட்டு அப்புறமா மொத்தத்தையும் முடிச்சிட வேண்டியதான். அந்த புலி முருகன் எனக்கு கருமையும் கொடுத்து திங்கிறதுக்கு கூலியும் கொடுத்துருக்காண்டா. வர வர எந்த பாட்டை கேட்டாலும் எரிச்சலா தான் வருது. பிடிச்ச பாட்டு கூட பிடிக்காம போகுது. ச்சே. இப்போ ஏன் யாருமே இல்லாத இடத்துல என்ன இறங்க வச்சீங்க? இத பாரு மகா, திரும்ப திரும்ப உங்ககிட்ட பேசுனதே பேசி எனக்கு தலை தான் வலிக்குது. அப்படியே என் தலை வெடிச்சு செதறிடும் போல இருக்குது எனக்கு. போதும் மகா, போதும். இந்த கேமை இதோட நம்ம நிறுத்திக்கலாம். விக்ரம், சரி விக்ரம், அதுக்கும் யாரும் இல்லாத இடத்துல காரை நிறுத்தி என்ன இறங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இது நம்ம வீட்லயே போய் பேசிக்கலாம்ல விக்ரம்? வீட்ல போய் பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல மகா. எவ்வளவோ நான் உங்ககிட்ட பேசிட்டேன். ஆனா நீ பாட்டுக்க கூலா ஃப்ரீயா தான் இருக்க. நான் தான் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சஃபர் ஆகிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம. என்னோட கஷ்டம் உனக்கு புரியாது இல்ல? எனக்கு எல்லாமே புரியுது விக்ரம். ஜஸ்ட் ஒரு 6 மாசம் தானே. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 6 மாசம் போயிரும். அதுக்கப்புறம் நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருவேன் விக்ரம். உங்களுக்கு அது போதும் தானே? ஸ்டாப் இட் மகா. இனிமேலும் நான் இதை நம்ப தயாராவே இல்ல. நீ எவ்வளவு வாய் பேசினாலும் உன் மனசுல என்ன நினைக்கிற, என்ன பிளான் பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏங்க, இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? நேத்து நான் சொன்னேன்ல, அதேதான். உங்க அம்மா வீட்டுக்கே போயிடு.
நேத்து நான் சொல்லும்போது நீ கேட்கல. அப்பதான் அப்பா வந்து கரெக்டா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உன்னை நான் வெளியில கூட்டிட்டு வந்ததே உன்னை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கதான். அதேதான், நீ இப்போவே இங்க இருந்தே உன் வீட்டுக்கு போற. என் வீட்டுக்கு நீ வரவே கூடாது. தட்ஸ் இட். மை ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. என்ன பேசுறீங்க விக்ரம் நீங்க? இங்க இருந்து இப்படியே போக சொல்றீங்க? இங்க பாருங்க விக்ரம், நான் திரும்பவும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே. இப்படி யாருமே இல்லாத இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னா நான் எப்படி போவேன்? எப்படியோ போ. எப்படியோ போ. நீ உன் வீட்டுக்கு போய் ஆகணுங்கிற கட்டாயம் ஏற்பட்டாதான், உனக்கு வேற வழியே இல்லைன்னு ஆனாதான் நீ என்ன விட்டு போவன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்திருக்க. இப்போ உனக்கு வேற வழியே இல்ல. நீ உன் அம்மா வீட்டுக்கு போய் தான் ஆகணும். என்ன பேசுறீங்க விக்ரம்? என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்ல விக்ரம், இது நீங்க பேசுறது இல்ல. இது மாமா சொன்னாங்கல்ல, உங்களுக்கு 7.5 சனி நடக்குதுன்னு. அந்த சனி தான் விக்ரம் உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது. வாட்? என்ன ஆனாலும் சரி விக்ரம், நான் என் வீட்டுக்கு போற மாதிரி எல்லாம் இல்ல. மாமா கோயிலுக்கு தானே போ சொன்னாரு. கோயிலுக்கு போலான்னு சொல்லி தானே நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் விக்ரம். ப்ளீஸ், அங்க போயிட்டு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் விக்ரம். ப்ளீஸ். நோ 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 வே. நீ இனிமே என்ன பண்ணாலும் உன் நடிப்பு என்கிட்ட செல்லாது. எங்க உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? நீதான் பிரச்சனை. நீதான் போதுமா? நீ போயிட்டேன்னா எல்லாமே சரியாயிடும் எனக்கு வாழ்க்கையில். சரி விக்ரம், நான் போயிடுறேன். நான் போயிட்டா எல்லாமே சரியாயிரும்ல? ஓகே. முதல்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு பண்ண வேண்டிய பூஜையை பண்ணலாம் விக்ரம். கோவில் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் இன்னைக்கு கிளம்பி வந்ததே உன்னை வீட்டுல விடுறதுக்கு தான். அதுக்காக தான் நான் அப்பா கிட்ட ஓகேவே சொன்னது. உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். இங்க இருந்து அப்படியே நீ உன் அம்மா வீட்டுக்கே போயிடு. விக்ரம் ஒரு நிமிஷம். நீங்க போய்க்கோங்க, தாராளமா போய்க்கோங்க. ஆனா நான் என் அம்மா வீட்டுக்கு எல்லாம் போற மாதிரி இல்ல. சிப்பா, வந்தா உங்க கூட நம்ம வீட்டுக்கு தான் விக்ரம் வருவேன், இல்லனா இங்கே தான் இருப்பேன். நல்லா கேட்டுக்கோங்க விக்ரம், நீங்களா வந்து என்ன கூப்பிடுற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். செத்தாலும் பரவாயில்ல, நான் தனியா இங்க அனாதையா தான் சாவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.